ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜில் பாடின பாட்டு இல்லை, நான் ப்ளே பண்ண சாங்னு பார்த்தீங்கன்னா அடியே கொள்ளுது. ஆனால் அது அடியே கொள்ளுற மாதிரி இருக்காது. நல்ல வேலை வீடியோலாம் யாரும் எடுக்கல. ரஹ்மான் சாருமே வந்து நிறைய டெக்னிக்கல் லைக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்றாங்க. ஆனா ரஹ்மான் சார் வந்து லைவ் ஆர்டிஸ்டும் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு வாயிலேயே குத்துவேன். அப்பா உன்னால என்ன வாயில குத்த முடியாது, நீ என்ன குத்துறனா அம்மா கிட்ட நான் போட்டு குடுத்துருவேன் அப்படின்னுவாங்க. பேக் அப்படி மாட்டின்னு லஞ்ச் டைம் வந்துடுச்சு, வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன், தல இந்த பாட்டை போடு, தல அந்த பாட்டை போடுன்னு சொல்லி எல்லா ஷோலையும் வந்து ஒருத்தர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம யாரை பக்கம் வந்திருக்கோம்னா மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாவும் இருக்காரு, டீச்சிங் பண்றாங்க, சிங்கிங் பண்றாங்க. இன்னும் அவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். அவரை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். அவர் யாருன்னா நம்ம ஸ்ரீ ஸ்லிங்கர். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் ஸ்ரீ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களை பத்தி தான் பேச போறோம். கேள்விக்குள்ள போலாமா? எஸ் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பத்தி சொல்லணும்னா ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன். எப்படி இந்த மியூசிக்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்டர்வியூல நான் அதை வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆனா அது நிறைய பேர் பார்த்திருப்பாங்களான்னு தெரியல. ஸோ உங்களோட வியூவர்ஸ்க்காக வந்து நான் அதை உங்களுக்கு திரும்பி ரிப்பீட் பண்றேன். நான் மியூசிக்ல வந்து என் வீட்டுல வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லார் வீட்லயும் அது நேச்சுரலான விஷயம் தான். அது நம்மளுக்கு சுத்தமா வராது. வராத படிப்பை வாவாலாம் எப்படி வரும்ன்ற மாதிரி எங்களுக்கு வந்து படிக்கணும்னு நினைச்சா உட்காந்து படிக்கலாம். ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து கேமிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. வீடியோ கேம்ஸ்லாம் அப்போ பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து ஸ்டடிஸ் ஒழுங்கா வராதனால நான் பயங்கரமா கேம் விளையாடுவேன். நானே எங்க அண்ணன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கேம் விளையாடுவோம். அதுல வந்து ஒரு சில கேம்ஸ் இருக்கு. அந்த கேம் வந்து மியூசிக் ரிலேட்டடான ஒரு கேம் இருக்கு, கிட்டார் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேம் விளையாடிட்டே இருக்கும்போது அதுல இருக்க சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. சைல்ட்ஹுட்ல இருந்தே நான் ரேண்டமா சும்மா எதாவது தட்டுறது, எந்த பாத்திரம் குறைச்சா அதை அடிக்கிறது, ஏதாவது டப்பால இருந்தா தட்டிட்டே இருப்போம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. சோ அப்போல இருந்தே அந்த மியூசிக் நாலேஜ் இன்ஸ்டிங்க்டா தெரியாம முன்னாடி இருந்தது. சோ அந்த கேம் விளையாடும் போது அதுல இருந்து கனெக்ட் ஆச்சு. அந்த கேம்ல வந்து ஒரு சாங் வந்து என்னால ப்ளே பண்ண முடியல. அந்த எப்படியாவது அதை ப்ளே பண்ணி ஆகணும்ன்ற ஒரு வெறியில வந்து என்ன பண்ணேன், அந்த கேம்ல தான் முடியல, நம்ம வந்து நேர்லயாச்சும் வாசிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல கேட்டு கிட்டார் வாங்கிட்டேன். அந்த டைம் தான் 10th பப்ளிக் எக்ஸாம் டைம்ல. மார்க் ஒழுங்கா எடுக்கலையே, அதனால வாங்கி கொடுத்துதான் ஆகணும். சோ அப்ப வந்து கிட்டார் வாங்கி கொடுத்தாங்க. உனக்கு வந்து படிக்கணுமா இல்ல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் வீட்டுல வந்து கொஞ்சம் ஓப்பன் டைப் தான், ஃப்ரீயா விட்டுருவாங்க. லைக் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க டிசைட் பண்ணி பண்ணதுனால அவங்க என்கிட்ட கேட்கும்போது நான் இந்த மாதிரி எனக்கு மியூசிக்ல போகணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க யோசிக்கவே இல்லை. நான் கேட்ட ஒரு 2-3 டேஸ்ல எனக்கு கிட்டார் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஈவன் தோ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் எனக்கு வேணும்ன்றதுனால அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க, ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் மியூசிக்கல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ்லாம் நல்லா முக்கியமா கேட்டுக்கோங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது இல்ல, அவங்க சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு. பசங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த போக்குல விட்டுட்டா அவங்க ஒரு லெவல்ல வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ், ஏன்னா நீங்க ஒரு லெவல்ல வந்திருக்கீங்க, அதை வச்சு சொல்றேன். ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. எங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், என் பிரதரா இருக்கட்டும், அவங்க வந்து தேர் வெரி கிளியர். என்னன்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ மியூசிக் சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. மியூசிக் சூஸ் பண்ணிக்கோ, உன்னோட கெரியரை மியூசிக் எடுத்துக்கோங்க. ஆனா டிகிரி கையில வாங்கி கொடுத்துட்டு பேக்கப் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ மியூசிக் சூஸ் பண்ணிக்கோ. அப்ப நீ ரிஸ்க் எடுத்துக்கோ. சோ தட் ஃபியூச்சர்ல ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலன்னா உங்களுக்கு வந்து உங்களை டிகிரி ஹெல்ப் பண்ணும். ஸோ பேரண்ட்ஸ் இதையும் கேட்டுக்கோங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், டிகிரி அப்படின்ற ஒரு விஷயம் கையில வந்ததுக்கு அப்புறம் யூ கேன் கோ வித் யுவர் கெரியர். கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் தான். ரிஸ்க்கும் இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ஏறின ஸ்டேஜ் எது? அந்த ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு எது? ஃபர்ஸ்ட் ஏறின ஸ்டேஜ் வந்து நான் சொன்னல, நான் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது எனக்கு கிட்டார் வாங்கி கொடுத்துட்டாங்க. 10th முடிச்ச உடனே, ஏன்னா மார்க் அந்த அளவுல வாங்கினதுனால. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா கிட்டார்லாம் தொடரவே கிடையாது. சும்மா பேருக்கு நம்ம வாங்கி அந்த ஆசைக்குன்னு வாங்கிட்டு, ஒரு குழந்தைங்க டாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாங்கின புதுசுல வச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 12th பப்ளிக் எக்ஸாம் வர டைம்ல வந்து எங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே நடந்தது. எங்க பிரின்சிபலுக்கு வந்து நல்லா தெரியும் நான் வந்து கையில கிட்டார்லாம் வச்சிருக்கேன். ஸோ அவரோட ஸ்கூல்ல வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணா வந்து ஃபேன்சியா இருக்கும்னு சொல்லிட்டு என்னை வாசிக்க சொன்னாங்க. டெஸ்பைட் ஆஃப் பப்ளிக் எக்ஸாம் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு வாசிக்க சொன்னாங்க. எனக்கு என்ன வாசிக்கணும், எது ஃப்ரெட் எது ஸ்ட்ரிங்ஸ் எதுவுமே தெரியாது. ஆனா கையில கிட்டார் இருக்கு. போயிட்டு நான் ஸ்டேஜ்ல உட்காந்து அடிய கொள்ளுதே வாசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தான் அது அடிய கொள்ளுதே, ஆனா கேக்குறவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜ்ல பாடின பாட்டு இல்ல, நான் ப்ளே பண்ண சாங்னு பாத்தீங்கன்னா அடிய கொள்ளுது. ஆனா அது அடிய கொள்ளுற மாதிரி இருக்காது. நல்ல வேலை வீடியோ எல்லாம் யாரும் எடுக்கல. இருந்ததுன்னா மானம் போயிருக்கும். அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு?
ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு எப்பயுமே இருக்கும். பிகினிங்ல இருந்து காலேஜ் ஒரு 3rd இயர் வரைக்கும் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக ஸ்டேஜ் ஃபியர்ன்ற ஒரு விஷயம் போயிடுச்சு. அன்னைக்கு நாள் எப்படி போச்சு? கிளாப் பண்ணாங்களா எல்லாரும்? யா அப்போ அந்த டைம்ல வந்து கிட்டார் ரொம்ப ஃபேன்சியான விஷயம். இப்போ இருக்க மாதிரி எல்லார்கிட்டயும் இருக்க மாதிரி எல்லாம் கிடையாது. என்ன சொல்றது, இப்போ வீட்டுல ஒரு சாதாரண ஒரு பொருள் மாதிரி கிட்டார் எல்லாரும் வச்சிருக்காங்க. பியானோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது எல்லார் வீட்லயும் இப்போ வந்து இருக்கு. அந்த டைம்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கிட்டார் அப்படின்னு வச்சிருந்தாங்களே, நம்ம சும்மா தெருவில் அப்படி மாட்டி நடந்து போகும்போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பார்ப்பாங்க. ஏய் கிட்டார் வச்சுன்னு போறான்டா, பாடுற மயிரம் சூர்யா போறான்டான்னு தான் சொல்லுவாங்க. நிஜமாவே அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல அந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. சோ அந்த அது முடிச்ச உடனே ஒரு கிளாப் தட்டினாங்களா, இல்ல நல்லா பாடினடா அப்படிலாம் என்கரேஜ் பண்ணிருப்பாங்களா, அந்த மாதிரி தான் சொன்னாங்களா? நான் தான் பாடவே இல்லையே, வாசிச்சேன். வாசிக்க மட்டும் தான் செஞ்சீங்களா? யா அந்த டைம்ல வந்து நான் ஏதோ அங்க வாசிக்கும் போது சவுண்ட் வந்தது இல்லையா, அந்த சவுண்ட் வந்தது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ மியூசிக் மாதிரி அவங்களுக்கு கேட்டிருக்கு ஆடியன்ஸ்க்கு. அதனால அவங்க எல்லாம் பயங்கரமா இருந்ததுன்னு சொன்னாங்க. நானும் ஓகே ஏதோ சொல்றாங்க போல அப்படின்னு அது ஆக்சுவலி எனக்கு மோட்டிவேட்டடா தான் இருந்தது. அங்க இருந்தா மோட்டிவேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. யாரும் என்ன டிஸ்கரேஜ் பண்ணல. நீங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஓகே, பெரிய ஆர்டிஸ்ட்னா FAR மியூசிக் டைரக்டர் அஸ்வத் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். விஷ்ணு விஷாலா அதுல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ரோமியோ விஜய் ஆண்டனி சார் நடிச்சிருக்காரு. அந்த மியூசிக் அது வந்து என் பரத் தனசேகர் என்னோட ஃப்ரெண்டு தான், அவனோட ஒர்க் பண்ணிருக்கேன். நான் வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணோம் நேச்சுரலி. சந்தோஷ் நாராயணன் சாரோட ஒர்க் பண்ணோம். ஹாரிஸ் சார், யுவன், இவங்க எல்லாருக்கும் போய் நான் ஒரு கிட்டார் ட்ராக் வாசிச்சிடணும், பாடணும், ஒரிஜினலா பாடணும். கான்சர்ட்ல வாசிக்க கூடாது. கான்சர்ட்னா அவங்க ஆல்ரெடி பண்ணதை நான் போய் பேக்கிங் வாசிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரிஜினலா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கான்சர்ட்ல வாசிக்கணும். இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆதி அண்ணா என்னோட ஃபேவரட். ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணா போயிட்டு அவர் ஒரு ரேப் பாடணும், அதுக்கு மேல என்னோட சிங்கிங் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். கண்டிப்பா நிறைவேறும். கங்க்ராச்சுலேஷன். எஸ், கூடிய சீக்கிரம் வரும். தேங்க்யூ. இப்ப இருக்க தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிருக்கா இல்ல அப்படியே தான் இருக்கா? பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. ஆனா இப்ப லைவ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைவா வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு விஷயம் போயிடுச்சு. இதை வந்து இளையராஜா சாரும் சொல்லியிருக்காரு. ரஹ்மான் சாருமே வந்து நிறைய வந்து டெக்னிக்கல் லைக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்றாங்க. ஆனா ரஹ்மான் சார் வந்து லைவ் ஆர்டிஸ்டும் யூஸ் பண்றாங்க. ஆனா இப்ப லைவ் ஆர்டிஸ்டுக்கான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, லைவ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்ப கான்சர்ட்ல பிளே பண்றாங்க. எல்லாருமே இப்ப கான்சர்ட்ல வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ மியூசிக் ப்ரொடக்ஷன், அதாவது படத்துல கம்போஸ் பண்ணும்போது டெக்னாலஜி யூஸ் பண்ணிடுறாங்க, லைவா வாசிக்கும் போது லைவ் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்றாங்க. சோ அதனால இப்ப ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல பேலன்ஸ். ஆனா எப்பயுமே ஓல்டு சாங் மாதிரி வராது. ஓல்டு இஸ் கோல்டுன்றது அது மாறவே மாறாது. சோ இப்ப எப்படி எடுத்தாலும் A.R. ரஹ்மான் சார்னு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரோட ஆல்பம் ரோஜா தான் இப்போ வரைக்கும் மேசிவான ஹிட். அதுதான். ராஜா சார்னு பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுமே இப்போ வரைக்கும் ஹிட் தான், மேஜரான ஹிட் எல்லாமே. சந்தோஷ் நாராயணன் சாரோட ஃபிளேவர் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருக்கும், கேட்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம். அனிருத்தும் பாத்தீங்கன்னா பயங்கரமா டெக்னோ யூஸ் பண்ணுவாரு, டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அவருதும் வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா ஓல்டு கம்பேர் பண்ற மாதிரி வராது. ஆனா வேற வழியே இல்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் மூவிங் ஃபார்வர்ட். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஏதாச்சும் புதுசா இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் கரண்டா ஒரு ஆல்பம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாட்டு வந்து இப்ப ரீசெண்டா ஷூட்டிங்லாம் முடிஞ்சுது. ஸோ ப்ராபப்ளி இந்த இப்ப நம்ம பாக்குற இன்டர்வியூ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆகலாம். கண்டிப்பா. அப்படி நீங்க இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்க என் பாட்டை செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டூ கோ அண்ட் செக். கண்டிப்பா நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்வமா இருக்கு பார்க்க. நீங்களே ஃபுல்லா எல்லாமே பண்ணீங்களா? நானும் அப்புறம் கானா தரணின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் ஃபீச்சர் பண்ணிருக்கோம். அதுல கானா உலகநாதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரோட பையன் தான் அதுல பாடி இருக்காரு. அதுக்கப்புறம் மாம்பழ விக்கிற கண்ணம்மா, அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமான பாட்டுல அவரோட பையன் வந்து பாடி இருக்காரு. அப்புறம் அந்த மெயினா இந்த பாட்டுல ஒரு சூப்பரான பிளேவர் என்னன்னா, அசல் கோளாரும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. கானாவை வந்து நான் டிஃப்ரெண்டா வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. என்னோட தாட்டும் அதே மாதிரிதான். நான் அவர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல சொல்லிட்டாரு. இப்ப அவர் பையாடைன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடியே போடாடைன்னு நான் அவனை கம்போஸ் பண்ணிட்டேன். போடாடைன்னு நான் கம்போஸ் பண்ணிட்டேன். ஆனா நேச்சுரலி அவருக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே அவர் எல்லாமே பண்ணதுனால பையாடை ரிலீஸ் ஆகி எல்லாம் போயிடுச்சு. இப்ப நான் இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ இந்த கானா தரணியை வந்து நான் அந்த கான்செப்ட்ல தான் இந்த சாங்ல வந்து ஃபீச்சர் பண்ணேன். ஒரு ப்ராப்பரான பாப் EDMல ஏன் கானா இருக்கக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்ல நான் அவரை வச்சு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 monthsல பாத்தீங்கன்னா நான் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணல. இப்பதான் ரீசெண்டா ஷூட்டே பண்ணிருக்கேன். யூ நோ ஹவு த சிச்சுவேஷன் இஸ், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி அசல் கோலர் அந்த இன்டர்வியூல சொல்லிட்டாரு. சோ
இப்போ வந்து வர ஆர்டிஸ்ட் எமர்ஜிங் ஆர்டிஸ்டுக்கான மியூச்சுவல் ஃபீலிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ம். கானான்றது இப்படிதான் இருக்கணும் ஓ. அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாம மாத்தணும்ன்ற மைண்ட் செட் அசல் கோளாருக்கும் இருக்கு, எனக்கும் அதே டைம்ல இருந்திருக்கு. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு, நான் இப்ப செகண்ட் சொல்றேன், அதனால எதுவுமே மாற போறது இல்ல. சோ அதனால ஐ ஃபீல் ரியலி கிரேட். ரெண்டுமே நல்லா வரட்டும். இல்ல அவர் ஆல்ரெடி வந்து வேற லெவல்ல வந்துட்டாரு. ஹி இஸ் டூயிங் அமேசிங் நவ. மியூசிக்ல உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? மியூசிக்ல என்னோட இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இருக்காங்க. நான் மேஜரா வந்து இங்கிலீஷ் பாடுவேன். சோ எனக்கு இங்கிலீஷ்ல இன்ஸ்பைரிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்லன்னு பாத்தீங்கன்னா ரஹ்மான் சார், நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ரஹ்மான் சார் இருக்காங்க, ஹாரிஸ் சார் இருக்காங்க, யுவன் அண்ணா இருக்காங்க, சந்தோஷ் நாராயணன் அண்ணா இருக்காங்க, இப்ப ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணா இருக்காங்க. இப்ப வர இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஸ்பெசிபிக்கா பயங்கரமான டேலண்ட் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க கரெக்ட்டா. 2 பேர் சொல்றேன். சரி. ஒரு சிங்கர், ஒரு கிட்டாரிஸ்ட். ஏன்னா நான் அது ரெண்டுமே, அதனால நான் சொல்லியே ஆகணும். சிங்கர்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன், ப்ரூனோ மாஸ், சூப்பர், 2 பேர் இருக்காங்க. கிட்டாரிஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஸ்லாஷ்னு ஒரு கிட்டாரிஸ்ட் இருக்காரு, கன்ஸ் அண்ட் ரோசஸ்ல. அவரால் தான் நான் கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டீங்களே, இது டான்சிங். டான்ஸ் அந்த அளவுக்கு வராது, நான் தான் பார்த்தேன் அன்னைக்கு. டான்ஸ் அந்த அளவுக்கு வராது, ஆனா மெமிக்ரி பண்ணுவேன். ஆமா மெமிக்ரி பண்ணுவீங்க. மெமிக்ரி ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு குரல் இருக்கு, அடிக்கடி உங்ககிட்ட கேட்பல, அது என்ன வாய்ஸ்? நீங்களே பேசி காமிச்சுங்க, பேசணும்னா நீங்க கண்டுபிடிங்க அது யாருடைய வாய்ஸ். நீங்க அப்படி கேட்டோம்ல என்னால பேச முடியாது, போங்க அப்படி. ஒன் மோர் இருங்க, அது வந்து கிளியரா வரல, ஏன்னா இப்ப தொண்டை சரியில்லை. இப்ப வந்து இந்த கேரக்டருக்கு ஒரு படமே வருது தெரியுமா? இந்த கேரக்டர் வந்து மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண போதான், என்னெல்லாம் பண்ண போதும் இந்த கேரக்டர்னு தெரியல. என்ன ஏன்டா மும்பைக்கு கூட்டு வந்து இந்த மாதிரி உயிரடிக்கீங்க அப்படின்னு சொல்லி, ஏ கசாமா நீங்க வந்தானா உன வாயிலே குத்துவேன், மும்பைல போய் எனக்கு பானிபூரி வாங்கி கொடு பையா, ஏ பிளேட் பானிபூரி கொடு. ஹீமாவரி எங்க போனாங்க? ஹீமாவரி காணாம போயிட்டா, நான் அவளை மும்பையிலே விட்டு போறதுக்கு தான் அவளை கூட்டே வந்தேன். சூப்பர் சூப்பர், இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம். அதான் ஹீமாவரின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கேரக்டர் யாரு? அம்மா, அது மிக்ஸி. அம்மாவா? ஏ சின்சான் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா வருவாங்க. சின்சான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணணும், நான் வாயிலேயே குத்துவேன். அப்பா உன்னால என்ன வாயில குத்த முடியாது, நீ என்ன குத்துனா அம்மா கிட்ட நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னுவாங்க. ஹீமாவரிதான். அது நீங்க பண்ணிட்டீங்க. ஹீமாவரிக்கு வேற எதுவும் தெரியாது, பாவம் சும்மா பால் குடி எடுத்து வாயில சொல்லி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் 18+ ஆயிடும். பட் இருந்தாலும் குரல்ன்றதுனால நான் அது வந்து குரல் மட்டும், நான் மெமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றதுனால அது 18+ எல்லாம் பார்க்காம நான் வாய்ஸை மட்டும் பேசுறேன். நீங்க அது யார் வாய்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வேற லெவல். அதாவது பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வருவான், உன் திறமை என்ன காமி அப்படின்னுவான். அந்த திறமைய காமிச்சுன்னா வாயிலேயே குத்து வேண்டான்னுவான். அதுக்கு உடனே சின்சான் வந்து யாரா அந்த சாமியார் போனா அப்படி அப்படின்னுவான். ஐயோட சாமியாரையே பார்த்து பேசிக்கிட்டே இருக்கான், யாரா அது தெரியுதா யாரோ? இது வந்து சிவகார்த்திகேயன் சார் படத்துல கூட யூஸ் பண்ணிருப்பாங்க. யா சின்சான் பேசுறதுல ஒரு பாட்டு இருக்குல்ல, நிறைய பாட்டு இருக்கு. எந்த பாட்டு கேக்குறீங்க? என்னோட ஃபேவரட் பாட்டு ஒண்ணு இருக்கு, அது வந்து இந்த லஞ்ச் டைம்னு ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா? அதுல அந்த லஞ்ச் டைம் பாட்டு தான் என்னோட ஃபேவரட். அது வந்து தலைவன் என்ன பண்ணுவான், ஒரு பேக் அப்படி மாட்டின்னு லஞ்ச் டைம் வந்துடுச்சு வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன், சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போறேன், தூங்கி முடிச்சிட்டு திரும்பவும் சாப்பிட போறேன்னு ஒரு லூப்ல போயினே இருக்கும். அந்த பாட்டு செமையா இருக்கும், என்னோட ஃபேவரட் இருக்குல்ல. சேம் அப்படியே டிட்டோவா இருக்குல்ல. நீங்க ஒரு மியூசிஷியனா இருக்கீங்கல்ல, அந்த டேலண்டே வச்சு டப்பிங் பண்றீங்க, அதையும் சேர்த்து ஒரு சின்சானுக்கு ஒரு சாங் பண்ணணும்னா என்ன சாங் பண்ணுவீங்க? சின்சானுக்கு ஒரு சாங்கா இல்ல சின்சான் வாய்ஸ்ல? சின்சான் வாய்ஸ்ல ஒரு சாங். சினிமா பாட்டு பாட சொல்றீங்களா? வசீகரா ட்ரை பண்ணலாமா? இது அது எல்லாருக்கும் டக்குனு அதான் ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு. வசீகரா என் நெஞ்சி நிக்கல் உன் பொன்மடியில் தூங்கி. அம்மா இந்த பாருங்கம்மா, இந்த அக்கா என்ன பாட்டு பாட சொல்லுது. அதே காலம் என் கண்ணூரங்கா உன் ஜென்மங்களில் ஏக்கங்கள் தீரும் நான் சிரிக்காதீங்க, எனக்கு அப்படியே வெக்கமா வருது. நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரிலாம் பாட சொல்றீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு சிங்கரா இருந்தாலும் உங்களுடைய ஃபேவரட் சிங்கர் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, நான் ஒரு 3 பேர் சொல்றேன், அதுல யாருன்னு சொல்றீங்களா? தனுஷ் சாரு, ஏ ரகுமான் சாரு, இளையராஜா சார், இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா இந்த 3 பேர்ல உங்களுக்கு யார் ஃபேவரட்? வேற ஆப்ஷன் இல்லையா? இல்ல 3 பேருமே எனக்கு பிடிக்கும். மத்தவங்கள மிஸ் பண்ணிட்டா நான் ஃபீல் பண்ணுவேன். பட் இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் சூஸ் பண்ணுமா? நேச்சுரலி ஐ லவ் ரஹ்மான் சார். ஓ ஃபர்ஸ்ட். சரி. அதுல நான் ரஹ்மான் சாரோட பயங்கரமான கிரேசியான அடிக்டிவ் சாங்னா மணிபாயா.
ஸ்ரேயா கோஷலும் ரஹ்மான் சாரும் அதுல வேற லெவல்ல பாடியிருப்பாங்க. நடுராத்திரி தூக்கத்துல நான் தூங்கினா தானே ஃபர்ஸ்ட், எப்ப எழுப்பி கேட்டாலும் அந்த பாட்டு எழுத முடியும். எக்ஸாக்ட்லி. சோ எப்ப கேட்டாலும் ஒரு லிரிக்ஸ் பிசுறு மாறாம பாடுவேன்னா மன்னிப்பாயா. பாடுங்க. கண்ணே தடுமாறி நடந்தேன், நூழில்லாலும் மழையாகி போனேன், உன்னால் தான் கலங்கனாயானேனே, தொலை தூரத்தில் வெளிச்சம் நீ, உனையல் நீ ஏங்கும் இதயத்தை என்ன செய்வேன், ஓ உனையல் நீ ஏங்கும் இதயத்தை என்ன செய்வேன். இன்னும் கேட்டே இருக்கணும் போல இருக்கு. தெரியாம கொஞ்சம் பாடுங்க சொல்லிட்டு இன்னும் பாட சொல்லிருக்கலாம் போல இருக்கு. இல்ல அதுக்கப்புறம் ஸ்ரேயா கோஷல் மேம் வந்துருவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. செமையா இருந்துச்சு அப்படியே. தேங்க்யூ மேம். எனிவே எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே எனக்கு இப்போ பிடிக்கும். யுவன் சார் சாங், யுவன் சாரோட சாங்னா வந்து போகாதே போகாதே நீ இருந்தா நான் இருப்பேன், போகாதே போகாதே நீ பிரிந்தா நான் இருப்பேன். இந்த பாட்டோட மீனிங் வந்து எனக்கு வந்து நிறைய பாட்டோட மீனிங் எப்போ புரியும்னா நீங்க படம் பார்த்தா மட்டும் தான் புரியும். சில பேர் வந்து ரேண்டமா பாட்டு கேட்டு சூப்பரா இருக்குன்னு, ரேண்டமா ஆல்பம் கேட்டு இந்த பாட்டு நல்லாவே இல்லை, என்னடா இந்த பாட்டுல இப்படி இருக்குன்னு கேட்பாங்க. பட் வென் யூ லுக் அட் த ஃபிலிம்னோ அப்பதான் ஒரு லிரிக்ஸுக்கும் அர்த்தம் புரியும். படம் பார்த்துட்டு அந்த பாட்டு கேட்கும் போது இருக்க ஒரு ஃபீலிங்கே தனி ஃபீலிங். எனக்கு இந்த பாட்டுலாம் வந்து எப்போ பயங்கரமா புரிஞ்சுதுன்னா, ஒரு பாட்டு புரியும் போதுதான் அதுக்கு நீங்க அடிக்ட் ஆவீங்க. இந்த பாட்டு எனக்கு எப்போ புரிஞ்சுதுன்னா அந்த படம் பார்க்கும் போதுதான், அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய் அழியாத. ஏன்னா அந்த அந்த பாட்டுல வந்து அந்த ஹீரோயின் அவனை பத்தி மறந்துடுவாங்க இல்லையா, சோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கும். கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் நீ என் லைஃப்ல திடீர்னு வந்த, சூப்பரா இருக்கும். பெண்ணே நீ இல்லாமல் பூலோகம் இருட்டிடுமே எல்லாம் பயங்கரமான லைன் அது. இப்போ டிஜே நிறைய இடத்துல டிஜே பண்றாங்க, நீங்க வந்து லைவ் பேண்ட் பண்றீங்க, இதுல எது ஈஸின்னு பாத்தீங்கன்னா டிஜே தான் ரொம்ப நல்லது, ஈஸியா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கஷ்டம் தான். டிஜே பண்றதும் ஈஸிலாம் கிடையாது. டிஜேயிங்ல பாத்தீங்கன்னா சொல்றவங்க வச்சு பாக்க, நீங்க எதை வச்சு வந்து டிஜே ஈஸின்னு சொல்றீங்க அப்படின்னு ஜென்ரல் ஆடியன்ஸா எப்படி யோசிப்பாங்கன்னா, சோ டிஜேனா வந்து ஒரு பட்டன்ல போய் சாங் பிளே பண்ணா பாட்டு வந்துரும், அதனால டிஜே ஈஸி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே டிஜே தானே, கூட இருந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும், தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ டிஜேயிங்ல வந்து ஈஸிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு சாங் டு இன்னொரு சாங் மிக்ஸ் பண்றதுக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் மியூசிக் நாலேஜ் வேணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் வந்து எல்லா பாட்டையும் உட்காந்து கியூ பண்ணணும். அவங்க கிட்ட வந்து சும்மா போடுற 10-20 பாட்டு இருக்காது, 4000 பாட்டு இருக்கும். 4000 பாட்டும் உங்களுக்கு அவங்களோட டெம்போ தெரிஞ்சிருக்கணும், பிச் தெரிஞ்சிருக்கணும், ஸ்கேல் தெரிஞ்சிருக்கணும், இந்த பாட்டோட எந்த பாட்டு சிங்க் ஆகும்ன்றதெல்லாம் ஆன் ஸ்பாட்ல ஒரு சில மேஜிக்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ டிஜேங்கிறது சும்மாலாம் கிடையாது. பிளஸ் 6-7 மணி நேரம் நிக்கணும், ஒரே இடத்துல நிக்கணும். அந்த ஆடியன்ஸையும் நீங்க வந்து என்கேஜா வச்சுக்கணும், நீங்களும் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். சும்மாலாம் கிடையாது. டிஜேயும் ஈஸி கிடையாது, அதே மாதிரி லைவ் ஆர்டிஸ்டும் ஈஸி கிடையாது. டிஜேங்கும் இவங்களுக்கும் இருக்க ஒரு பிளஸ் என்ன தெரியுமா, லைக் வென் கம்பேர்ட் டு லைவ் பேண்ட் டிஜேக்கு இருக்க பிளஸ் என்னன்னா, அவங்க கேட்ட பாட்டை நீ உடனே போட்டுடலாம். டிஜே லைவ் பேண்ட் அது போட முடியாது. சில பாட்டு வந்து இப்ப ரேண்டமா வந்து சேலஞ்ச், ஒரு சில இதெல்லாம் சேலஞ்சிங்கா இருக்கும். சோ அவங்களுக்கு இருக்க டிராபேக்ஸ் மாதிரி எங்களுக்கும் ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு, எங்களுக்கு இருக்க டிராபேக்ஸ் மாதிரி அவங்களுக்கும் இருக்க டிராபேக்ஸ் இருக்கு. ஆனா ரெண்டுமே ஈஸியா, இது ஈஸியா அது ஈஸியான்னு கேட்டாங்கன்னா ரெண்டுமே கஷ்டம் தான். அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, எங்களுக்கும் கஷ்டம் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு சில ஈஸியான எலமெண்ட்ஸ் இருக்கு, எங்களுக்கும் ஒரு சில ஈஸியான எலமெண்ட்ஸ் இருக்கு. அவங்களால மிஸ்டேக் பண்ண முடியும். இப்போ ஒரு சாங்ல இருந்து இன்னொரு சாங் தப்பா மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ஒரு பாட்டு 140 டெம்போல இருக்கு, அதை நீங்க வந்து 160 இருக்க டெம்போல மிக்ஸ் பண்ணீங்கன்னா கேட்கும் போது கொடூரமா இருக்கும். ஓகேவா, அந்த எலமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ அதுக்கு அந்த நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் இல்லாம அது பண்ண முடியாது. தட் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட். லைவ் பேண்ட்ல இருக்கும்போது என்ன டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம்னா, நீ வந்து எவ்ரி டைம் when you play it should be the same. ஒரு நோட் தப்பா வாசிச்சீங்கனாலும் ஆடியன்ஸ் இப்படி திரும்பிடுவான், என்ன வாசிக்கிற. அதே மாதிரி டிஜே ஆமா ஏதோ வாசிட்டான், மாத்தி வாசிட்டான், 6 பேர் வாசிச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்த மட்டும் தப்பா வாசிச்சான்னு வச்சுக்கோங்களேன், 5 பேரோட மட்டும் இப்படி திரும்ப டேய் என்ன வாசிச்ச அப்படின்னு சொல்லி. ஸோ லைவ்ல அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. டிஜேங்களை என்ன ப்ராப்ளம்னா, தலை இந்த பாட்டை போடு, தலை அந்த பாட்டை போடுன்னு சொல்லி எல்லா ஷோலையும் வந்து ஒருத்தர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு லைவ் பேண்டுக்கும் டிஜேக்கும் காமனா இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஆடியன்ஸை டக்குன்னு பாத்துடணும். ஆடியன்ஸை டக்குன்னு பார்த்துட்டு அவங்க என்ன வைப்ல இருக்காங்க, என்ன மாதிரி ஆடியன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆடியன்ஸ் நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க, நம்ம சூப்பரா என்கேஜா வச்சுக்கலாம். இப்போ என்ன தெரியுமா சாங் பண்ண போறீங்க?
ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறினீங்கல்ல ஆமா. அந்த சாங் தான். ஆஹ் அது வந்து அடியே கொள்ளுதே. அப்படியா? அடியே கொள்ளுதே வந்து இதுல வாசிச்செல்லாம் எஃபெக்டிவா இருக்காது. ஆ. ஆனா சும்மா உங்களுக்கு ஒரு Try பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆ. மட்டும். ம். அது எலக்ட்ரிக் கிட்டார் இருந்தா செமையா இருக்கும். செம்மையா இருக்கு. எலக்ட்ரிக் கிட்டார் இருந்தா பயங்கரமா இருக்கும், அப்படியே ஒரிஜினல் மாதிரியா இருக்கும். ஆனா அந்த படத்துல இருந்து இன்னொரு பாட்டு இருக்கு, சரி. அது இந்த கிட்டார் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன பாட்டு கெஸ் பண்ணி பார்க்கலாம். நெஞ்சுக்குள் பேய். நெஞ்சுக்குள் பெய்திரும் இன்னொரு பாட்டும் இருக்கு, முன்தினம் பார்த்தேனேவும் இதுலதான் வாசிச்சிருப்பாங்க. சரி. சோ நெஞ்சுக்குள் பெய்திரும் வந்து இன்ட்ரோ செமையா இருக்கும். செம்ம. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய். ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு மாதிரி சொல்லி தரணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே ஆர். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்றது அவங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தரணும். ஆனா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற பேட்டர்ன் பாத்தீங்கன்னா சேம் தான். ஒரு ப்ராக்ரஸ்ன்றது சேமா தான் இருக்கும். முதல்ல எடுத்தோடனே ஸ்ட்ரிங்ஸ் நேம் கத்துக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ரெட் நேம், அதுக்கப்புறமேட்டு பாடி ஆஃப் த கிட்டார்லாம் கத்துக்கணும். இந்த இந்த எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. இது பேர் பாடி ஆஃப் த கிட்டார், பிரிட்ஜ், ஸ்ட்ரிங்ஸ், சவுண்ட் ஹோல், பிக்கு, ஃப்ரெட்ஸ், ஃப்ரெட் பாயிண்ட், ஹெட் ஸ்டாக், டியூனிங் கீஸ். இதெல்லாம் வேகமா இன்டர்வியூன்றதுனால சொல்றேன். கிளாஸ் அதான் அது கொஞ்சம் பொறுமையா ஒரு கிளாஸ்க்கு ஒன்னு எடுப்பேன். அதுக்கப்புறம் பிளேயிங்ல பாத்தீங்கன்னா 6 ஸ்ட்ரிங் இருக்கும். நார்மலான கிட்டார்ஸ்ல 6 ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கும் முதல்ல ஒரு வாட்டி வாசிக்கணும். வந்து ஹாப்பி பர்த்டே டு சொல்லி கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதை சொல்லி கொடுக்கூடாது, புரியாது அவங்களுக்கு. முதல்ல அவங்களுக்கு எப்படி பிடிக்கணும், எப்படி வந்து ஸ்ட்ரிங்ஸ் அடுத்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை டச் பண்ணாம எப்படி ப்ளே பண்ணணும், அந்த பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஹாப்பி பர்த்டே. ஆனா இவ்வளவு ஃபாஸ்டா வாசிக்க கூடாது. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது பொறுமையா வாசிச்சு அழகா கத்துக்கிட்டாங்கன்னா, ஏன்னா முதல்ல பண்ற மிஸ்டேக்ஸ். இப்ப நீங்க கேட்டது சூப்பரான கொஸ்டின். எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஓட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா, நேரா பாட்டோட ஸ்பீட்ல வாசிச்சிருவாங்க. அப்ப எடுத்த உடனே வராது. சோ வராத போது என்ன ஆயிடும், அவங்களுக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிடும். நம்மளுக்கு வர மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணும், ஸ்லோவா வாசிக்கணும். இப்படி வாசிக்கும் போது அவங்க எதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். அவங்களே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணும்போது அவங்க வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. ஸோ தப்பு பண்ணாம வாசிக்க ஆரம்பிக்கும் போது கிராஜுவலா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கரெக்டா வாசிப்பாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன கொடுத்தாலும் வாசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் தட்ஸ் ஹவ் யூ வில் ஸ்டார்ட். நீங்க ஒரு சாங் சொன்னீங்கல இப்போ போடாடே. எஸ். அதுல இருந்து ஒரு 2 லைன்ஸ். ஓகே. பாடலாம்ல? பாடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த பாட்டை வந்து நான் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா போய் பாட்டை மறக்காம கேளுங்க. அதோட லைன்ஸ் எல்லாமே என்னோட பர்சனல் லைஃப் கனெக்ட் ஆனது, பிளஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அதோட ஹுக் லைன் மட்டும் நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். அந்த போடாடே அப்படின்னு ஏன் அதை வச்சேன்னா, நான் இப்ப சொன்னல அந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அந்த ஜேர்னியே ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஸோ அந்த ஜேர்னிக்கு ரிலேட்டடா தான் அந்த பாட்டு இருக்கும். போடாடே லைஃப் லெஃப்ட் ரைட்லாம் நம்மள வாங்குது, போட்டு மிதிக்குது, போடாடே லைஃப் போற போக்குல விடுடா. அதேதான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் ஆகும். அது விஷயத்துல போ விட்டுரு அந்த மாதிரி. சோ நீ என்ன பண்ணாலும் உன்னை போட்டு லைக் எந்த பக்கம் போனாலும் அடி வாங்குற. ஆனா வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன். அதுதான் கான்செப்ட். சோ போடாடே லைஃப் லெஃப்ட் ரைட்ல நம்மள வாங்குது, போட்டு மிதிக்குது, போடாடே லைஃப் போற போக்குல விடுடா, போடாடே லைஃப் லெஃப்ட் ரைட்ல நம்மள வாங்குது, போட்டு மிதிக்குது, போடாடே லைஃப் போற போக்குல விடுடா, போடாடே. அதுதான் பாக்கட ஹுக்லிங். இவ்வளவு நேரம் நான் கேட்ட क्वेश्चंसக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா ஆன்சர் சொன்னீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சின்சான மெயினா பாப்பாங்க. இந்த சாங்கே அவங்க பார்க்கணும் கண்டிப்பா. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much for having me in your channel. இந்த சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவங்க நிறைய சூப்பரான கண்டென்ட்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஃபீச்சர் பண்ணணும். என்ன மட்டும் இல்லாம புது ஆர்டிஸ்டா நீங்க கண்டுபிடிச்சு அவங்கள தேடி போய் நீங்க இன்டர்வியூ எடுத்து, ஒருவேளை உங்க சேனல்ல இருந்து அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அதுதான் நீங்க கொடுக்குற பெரிய ஒரு கண்டிப்பா. இம்பாக்டா இருக்கும். ஸோ நான் ஃபேமஸ் ஆனோம் அப்படின்றதுலாம் எனக்கு கான்செப்ட் கிடையாது. பட் நீங்க எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இல்ல இந்த எமர்ஜிங் ஆர்டிஸ்டா இருப்பாங்கல்ல, இவங்க இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு ஆர்டிஸ்டா இருந்தீங்கன்னா ம். உண்மையாலே இஃப் யூ ஹாவ் ரியல் டேலண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ம். செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க இவங்களை அப்ரோச் கண்டிப்பா, பண்ணலாம். கண்டிப்பா. அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் அவங்களுக்கு டெஃபினெட்லி பிடிச்சிருந்ததுன்னா உங்களை கண்டிப்பா இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. உங்களோட சேனல் பத்தி நீங்களே சொல்லிடுங்க. உங்க பேர் மக்கள் சினிமா. நான் வந்து நித்யா. புரியல எனக்கு. ஒரே ஒரு சாங் மட்டும். இப்பதான் நான் வந்து ஒரு பெரிய டீடைல்டா ஒரு விஷயம் கொடுத்தேன். இந்த மாதிரிதான் லைவ் பேண்ட வாடினே இருக்கும்போது திடீர்னு வந்து கேட்பாங்கன்னு. மியூசிக் வந்து எண்டு கார்டே கிடையாதுல்ல, அதனால ஸ்டார்ட் பண்ற மறுபடியும். இதுக்கு இல்லையா காடு ஒரு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுல இன்னொரு லைன் இருக்கு. ஆமா. நான் தான் சொன்னல, நீங்க என்ன பண்ணாலும் என்னோட சாங்ல ஒரு லைன் ஆச்சும் உங்க லைஃப்ல சிங்க் ஆயிடும். அதுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். இதுக்கு இல்லையா காடு ஒரு ஸ்டாப், எனக்கு ஏதாச்சும் வழி சொல்லுமா முடிச்சிருங்க. சரி முடிங்க அந்த சாங். என்னது லவ் யூ சொன்னாலே அது சும்மா போட்டு ஒரு டோன். இவங்க என்ன விட மாட்டாங்க போல. ப்ரோ ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. நல்லா இருக்கு போடுங்க. சும்மா லைட்டா. முடிஞ்சிச்சு. அதாங்க கேண்டிடு.